முதற்கட்டமாக சிவநகர் பாடசாலை, உருத்திரபுரம் மகாவித்தியாலய பாடசாலை, கிளிநொச்சி இந்து கல்லூரி, ஃபட்டிமா பாடசாலை கல்வி சமூகத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள் நன்றி. முதற்கட்டமாக அத்தனை பிள்ளைகளும் தான் இங்கே கற்கிறார்கள். உங்களுடைய வளர்ப்பு தான் இங்கே மிச்ச அதை செழுமைப்படுத்துகிற வேலைகளைத்தான் இங்கே செல்கிறார்கள். நான் என்னுடைய சேவை காலத்திலேயோ ஓய்வு காலத்திலோ தனியார் கல்வி நிலையத்துக்கு விருந்தினராக சென்றது இல்லை. என்றாலும் கூட இது இலவசமாக ஒரு கொடையாக இந்த நிகழ்வு நடக்கின்ற காரணத்தினால்தான் தனியார் கல்வி நிறுவனங்களை ஆனால் தவிர்க்க முடியாது. காரணம், தனியார் கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு வெட்டு புள்ளிக்கு மேல் பெறுவதற்கு தேவைதான். நாங்களும் தனியார் கல்வி நிறுவனத்திலே கற்று வந்தவர்கள் தான். என்றாலும் இது பெரிய பெரும் பணி. ஒரு நிறுவனத்தை நடத்துவது, அந்த ஆசிரியருக்கு சம்பளத்தை வழங்குவது. நான் இந்த ஈரம் பையாக இருக்கிறார் பக்கத்தில், அவருக்கு தான் பாராட்டு. இந்த மனுஷிக்கு நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்கிறீங்களே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். நானும் இந்த பணியை செய்து எத்தனை பேச்சுகள் ஏச்சுகள் எல்லாம் வேண்டி, மனுஷா என்ன வீட்டில் நினைக்கிறேன், ஓய்வுக்கு பிறகு வீட்டில் நினைக்கிறேன் என்னென்னு கேட்டு ஒரு மாதிரி எல்லாத்தையும் அதையும் வீடு செய்து கல்விக்கு முதலாம் வகுப்பிலிருந்து பாருங்க எத்தனை லட்சம் காசை செலவழிக்கிறவண்டு. அந்த நிதி இந்த நிதி அது இது உண்டு. பொது விஷயத்தில் ஈடுபடுபவர்கள் மிக மிக குறைவு. நிறைய காசுகள் நம்பிக்கை இல்லை. நிர்வாக செலவென அரைவாசியில் 80% திண்டு விடுவார்கள். எங்கள் நிறுவனங்கள் இருக்குத்தானே, என்ஜிஓஸ் எல்லாம் நிர்வாக செலவை அரைவாசியோட 80% அவர்கள் அந்த பைக் இல்லாத இதுக்கெல்லாம் திண்டு விடுவார்கள். அது 10% தான் எங்களுக்கு வந்து சேரும். அதில் வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்களும் அதை கொடுப்பதற்காக தயங்குவார்கள். என்றாலும் கூட மிக அற்புதமாக இந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறார்கள். எவ்வளோ எனர்ஜி தேவை, சக்தி. நான் ஃபிசிக்ஸ் வழியாக சொல்கிறேன், இந்த பிள்ளைகள் இந்த சக்தி எவ்வளோ எனர்ஜி இருக்குது அவர்களுக்கு. நீங்கள் புடம் போடுகிறீர்கள் இந்த மாணவ செல்வங்களை. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த அதிபர்களையும் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் உங்களை புள்ளியை கொண்டு வந்தால் அதுகளுக்கு என்னென்று பாடசாலையில் வேலை செய்ய மனம் பெறும். ஆசிரியர் ஆலோசகர்களுக்கு என்னென்று வேலை செய்ய பெறும். அவர்கள் நிறையவே செய்கிறார்கள். 10 வருஷ இடைவெளியில் பார்த்தேன், நடனத்தை கற்றிருப்பார்கள், மேடையை ஏற்றுவீர்கள். சில வேளை நீங்கள் இந்த என்ன புல்லாங்குழலோ அதுகளை அங்கே நீங்கள் செய்கிறீர்கள். வயலின் புல்லாங்குழல் எல்லாம் பாடசாலையில் நான் அறியேன். ஆகவே பாடசாலைகளும் இணைந்து இது மிகவும் கஷ்டப்பட்ட பிள்ளைகள், பொருளாதாரத்திலே பின்தங்கிய பிள்ளைகள் என்று சொல்லுபவர்களும் மற்ற பிள்ளைகளும் படிப்பார்கள். ஆகவே இவ்வாறான பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்பித்தலை கொண்டு செல்கிறீர்கள். கடினமான பணி, மிக மிக கடினமான பணி. மாணவர்களை நாங்கள் ஊக்கம் கொடுத்து கற்பிக்கிறதுக்கு நிதி நிறைய தேவைப்படும். ஆகவே உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். ஆகவே நிறைய பணிகள், அடுத்த சந்ததிகள் இந்த வேலையை தொடர்வதற்கு தாராளமாக இருக்கிறார்களோ தெரியவில்லை. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நீண்ட காலம் தொடர்ச்சியாக இடையில் நிப்பாட்டே இல்லாது ஐயா. ஒரு நிறுவனத்தை தொடங்கி 6ஆம் வகுப்பிலேருந்து நீங்கள் தொடங்கிட்டு அந்த பிள்ளை ஏ லெவல் யூனிவர்சிட்டி போய் அங்கே முடியும் மட்டும். அது மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தை நீங்கள் புறப்படுத்தால் அதில் வாழ்வாதார உதவிகள், அந்த உதவிகளும் செய்ய வேண்டும். அவை உங்களுடைய பணிகளுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து நடத்துவீர்களாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய நண்பர்களை உங்களுடன் நினைத்து விடுவோம் என